ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 1ஆம் வகுப்பிலிருந்து ஆ என தொடங்கும் பெயர்களை கூறுவோம். அதாவது ஆ என தொடங்கும் பெயர்களை கூறுவோங்கிற பகுதியை நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாம், ஓகேவா? ஆ ஆல வந்து என்னென்ன பெயர்கள் துவங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். ஆல வந்து இது ஆலமரம், ஆலமரம், ஆந்தை, ஆடு, ஆடு. அறிவோம். ஆவில் அடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா குட்டீஸ்? ஆடு, ஆடு, இங்கே பாருங்க, ஆவண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமை, ஆமை வந்து ஆவில் தான் ஆரம்பிக்குது. ஆமை. ஆலமரம், ஆலமரம் வந்து ஆவண்ணாவில் தான் ஆரம்பிக்குது. ஆலமரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்தை, ஆந்தை வந்து ஆவண்ணாவில் ஆரம்பிக்குது பாருங்கள். இந்தை, ஆந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பம், ஆப்பம் வந்து எதில் ஆரம்பிக்குது? ஆவண்ணாவில் ஆரம்பிக்குது. ஆப்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு, ஆறு வந்து ஆவண்ணாவில் ஆரம்பிக்குது. ஆறு. இது பூராமே இதில் ஆரம்பிக்குதுன்னா ஆவண்ணாவில் ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்து இணைப்போம் அப்படிங்கிற பகுதியை பாருங்கள். அதாவது இது வந்து பக்கம் வந்து 21வது பக்கம்தான். எலியில் இது வந்து என்ன படம் அது? இது வந்து எலியை வந்து இணைக்காதீங்க. அடுத்து வந்து ஆந்தையை வந்து ஆவண்ணாவில் இணைச்சிருங்க. அம்மாவை வந்து இணைக்கக்கூடாது. ஆடை வந்து இணைச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பம், அதை இணைச்சிருங்க. ஆறு, இதையும் இணைச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வட்டமிடுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆவண்ணா வர்ற வார்த்தைகளை பூரா அப்படியே வட்டமிட்டுருங்க. ஆடு வட்டம் போடுங்க. இது ஊஞ்சல் விட்டுருங்க. ஆறு, ஆனாவை வட்டம் போடுங்க. ஆலமரம் வட்டம் போடுங்க. இலையை விட்டுருங்க. பந்து விட்டுருங்க. ஆட்டம், ஆட்டத்தை வட்டமிடுங்க. சக்கரத்தை விட்டுருங்க. அரிசியை விட்டுருங்க. ஆந்தை வந்து வட்டமிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கோடு இடுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆலங்கட்டி மலை, அதாவது ஆவண்ணாவை கீழே அடிக்கோடுட்டு எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல ஆவண்ணா வருதோ அதுக்கு கீழே பூரா அடிக்கோடு போட்டுருங்க. ஆலந்தூரில் கீழே கோடு போடுங்க. நேற்று மாலை மழை பெய்தது. தூறலாக தொடங்கிய மழை. நேரம் ஆக ஆக, 2 ஆவண்ணா வருது, 2லையும் கோடு போட்டுருங்க. பெருமழையாக மாறியது. அடிக்காற்றோடு கீழே கோடு போட்டுருங்க. சேர்ந்து பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் கீழே கோடு போட்டுருங்க விழுந்தன. அதனை குழந்தைகள் அனைவரும் ஆர்வத்துடன் கீழே கோடு போட்டுருங்க பார்த்தனர். ஆரவாரம் கீழே கோடு போட்டுருங்க செய்தனர். அடுத்த பக்கம் வந்து 24ல் வந்து நிரப்புவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா படங்கள் கொடுத்துருக்காங்க. படங்களில் வந்து முன்னாடி டேஸ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி உள்ள எழுத்தை மட்டும் எழுதியிருக்காங்க. மைன் போட்டிருக்காங்க. இதுக்கு இந்த படத்துக்கு பேர் என்ன? ஆமை. அப்போ வந்து முன்னாடி ஆவண்ணாவை சேர்த்துக்கங்க. இது என்னது? இது அப்பளம், முன்னாடி ஆனா போட்டுக்கங்க. அடுத்து இது என்ன படம்? அணில், ஆனா போட்டுக்கங்க. இது என்ன படம்? ஆலமரம். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி ஆவண்ணா போட்டுக்கோங்க. அவ்வளோதான் குட்டீஸ். ஆவண்ணாவோட ஆ என தொடங்கும் பெயர்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் குட்டீஸ். நாளைக்கு வேறொரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.